கல்விக் கொள்கையை நேற்று திமுக வெளியிட்டிருக்காங்க. மாநில கல்விக் கொள்கையில ஆல் பாஸ் கொடுத்திருக்காங்க. 8வது வரைக்கும் 11வது தேர்வு ரத்து பண்ணியிருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? மத்திய கல்விக் கொள்கை 5 ஆண்டுகள் ஆகுது. இவங்க ஆட்சி 21 இந்த கல்விக் கொள்கையை ஆட்சி முடிகின்ற தருவாய் வரை வளர்த்திருக்காமல் முன்பே சொல்லியிருக்கலாம். மற்றபடி இந்த கல்விக் கொள்கையில நம்ம கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. அது அவரே மறுத்திருக்காரு. மறுபடியும் நான் பார்த்தேன், ஊடகத்தில் மறுத்திருக்காரு. அவர் இப்ப சமீப காலமாக நண்பர், நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நண்பர் திருமாவளவன் என்னன்னு தெரியல, ஒரு கடந்த ஓராண்டாகவே அவர் பேசுவது நிறைய குழப்பங்கள் தெரிகிறது. முதல்ல ஒரு கருத்தை சொல்றாரு, இன்றைக்கு கூட அவர் சொல்லிட்டு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றது தப்பு. அவர் தவறா ஏதோ அவர் நினைச்சு சொல்ல வந்ததோ மாத்தி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி பண்ணிருக்காரு. அதனால அதோட விட்டுருவோம். ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள். அவர்கள் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவர் காலத்திலே அந்த இயக்கம். அவர் 15 ஆண்டுகள் அந்த பணியை செய்தார். அவர் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கடினமாக உழைத்து அந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை புரட்சி தலைவர் வழியிலே செய்வதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. கடந்த வாரம் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. நாளைக்கு பாஜகவோட தேசிய பொதுச்செயலாளர் வீர சந்தோஷ் வராரு. அதுல வரக்கூடிய அவருக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு, மேலும் சந்திக்கணும்னு. இந்த சந்திப்பு நிகழுமா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அன்றைக்கு உங்கள் மூலம் அன்றைக்கு வீரன் சின்னமலை நினைவு நாள் அன்னைக்கு, அதற்கு முன்பு பலமுறை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கூட்டணி கொண்டு வர வேண்டும், அது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைவர்கள் அதை செய்ய வேண்டும் கேட்டிருந்தா, திரு சந்தோஷ் அவர்கள் அவரை சந்தித்து அவரை மீண்டும் கூட்டணிக்கு அழைத்து வந்தால் சந்தோஷம்தான். பாப்பா பொறுத்திருந்து வரணும் என்கிறது எங்களுடைய விருப்பம். உங்களோட பாஜக தரப்பிலிருந்து ஏதோ பேசுறாங்களா? நீங்க சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதேனும்? யார? மற்ற கட்சி தலைவர்கள் அப்பப்போ போய் சந்திக்கிறாங்க. நான் கடந்த ஓராண்டாதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன். தேவை ஏற்பட்டால் நான் அவசியம் அவர்களை சந்திப்பேன். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி, அதாவது பப்ளிசிட்டிக்காக நான் சந்திக்க விரும்புவதில்லை, தேவை ஏற்பட்டால் உறுதியாக சந்திப்பேன். எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அடுத்து வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணையுமா, சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்களா அப்படின்னு கேட்டதுக்கு பழைய பதிலே தான் நான் இப்பயே சொல்றேன், இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நீங்க தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 7 ஆண்டுகள் முடிந்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கோம். நாங்க என்னைக்குமே பழனிசாமியோட மீண்டும் இணைங்கிற எண்ணமே எங்கள் யாருக்கும் கிடையாது. நீங்களா அந்த கல்விகளை கேட்டு அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னா அதற்கெல்லாம் நான் பொறுப்பல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கை அடையும் வரை எங்களது பயணம் ஓயாது.